பிரைஸ் லார்ட். கிரீட்டிங்ஸ் ஃப்ரம் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு என்ற நாமத்தினாலே உங்கள் எல்லோரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நம் ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் கடந்த மாதம் முழுவதும் நம்மை கண்மணி போல காத்து வந்தார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மளை காத்து வரப்போகிறதற்காக என் ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஜெகவா ஷம்மா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நம் தேவன் நம்மோடு அப்படின்னு அர்த்தம். எசேக்கியேல் பைபிள் இருந்துச்சுன்னா கையில் எடுத்து வச்சுக்கோங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 48வது அதிகாரம் அதனோட 35ஆம் வசனம். எசேக்கியேல் சாப்டர் 48 verse 35. அதில் என்ன சொல்லுது அப்படின்னா, சுற்றிலும் அதன் அளவு 11,000 கோலாகும். அந்நாள் முதல் நகரம் யெகோவா ஷம்மா என்னும் பெயர் பெறும். எசேக்கியா ராஜா ஒரு நகரத்தை கட்டுறாங்க. அந்த நகரத்தை கட்டி முடித்தோடனே இதுக்கு ஒரு பேடுறாங்க. என்ன பேர், என்ன நேம் அப்படின்னா யெகோவா ஷம்மா. ஜெகவா ஷம்மா அப்படின்னா கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் அப்படின்னு அர்த்தமா. யெகோவா ஷம்மா, ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த உலகத்தில் ஒரு மனுஷனோட சராசரி வாழ்க்கையை ஆண்டவர் இல்லாமல் அவன் வாழ முடியாது. ஆண்டவர் ப்ரெசன்ஸ் கண்டிப்பாக வேணும். ஆண்டவர் ஒரு மனுஷன் கூட இருந்தாரானால் அவன் வாழ்க்கை எங்கேயோ பேருங்க. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறதுனால தான் நம்ம இந்த உலகத்தில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கணும். ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் சமாதானத்தின் தேவன் நம்ம கூட இருக்கிறாருங்க. நம்ம பயப்பட வேண்டாம், திகிழ வேண்டாம். ஹல்லேலூயா. அழைத்த தேவன் நம்மை நடத்தி செல்வார். ஹல்லேலூயா. நம் யாவருக்கும் தெரிந்த ஒரு பாடலை பாடிவிட்டு ஆண்டவரை அப்படியே ஆராதிக்க செய்ய போகிறோம். கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன் என்ற ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவர்களோட பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். எஸ் ஜீசஸ். என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ஷம்மா கூடவே இருக்கின்றீர். யெகோவா ஷம்மா கூடவே இருக்கின்றீர். ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. எஸ் ஜீசஸ். யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வமே, அவர் கூட அந்த சுகம் தரும் தெய்வம். யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வமே. கலங்களப்பா நாங்க, கலங்களப்பா, கலங்களப்பா நாங்க. கர்த்தர் நாமம் நம் புகலிடம். கர்த்தர் நாமம் என் புகலிடமே கர்த்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன். சமாதானத்தின் தேவனவர் உன்னை விட்டு விலக மாட்டார். அவர் உன்னை விட்டு விலக மாட்டார். ஜாதிகளும் ஜனங்களுமே உன்னிடத்தில் சேர்ந்திடுவார். சமாதானத்தின் ஆமென் தேவனர் ஆமென் உன்னை விட்டு நீங்க மாட்டார். நம்மை விட்டு நீங்க மாட்டார். ஜாதிகளும் ஜனங்களுமே உன்னிடத்தில் சேர்ந்திடுவார். யூதாவின் செங்கோல் துதியின் ஆளுகை நம் தேவனின் ராஜ்யம் என்றும் துதியின் ராஜ்யம். யூதாவின் செங்கோல், யூதாவின் செங்கோல் துதியின் ஆளுகை நம் தேவனின் ராஜ்யம் என்றும் துதியின் ராஜ்யம். கர்த்தர் நாமம்
என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. அப்படியே கொஞ்ச நேரம் ஆராதிக்கலாமா? அப்பா, நீங்கள் இல்லாம நாங்க வாழ முடியாது. உங்களுடைய கிருபை இல்லாம நாங்க ஒரு அடி கூட நடக்க முடியாது. ஜடி அப்பா, சமாதானத்தின் தேவன் எங்க கூட இருங்கப்பா. எங்களோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம், உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பலமாய் இருக்கும் என்று வாக்குத்தத்தம் பண்ணின தேவனே. ஓ ரிபாலாபா கந்தனாபா துடாபா ரிபா ஷேபோலாக்கா ரிபா கந்தலாபா ரபா லபா ரபா ஏ புலா சேதலாபா ரபா ரிபா சமலாபா ரிபா கதலாபா ரபா ரிபாலாபா சிமலாபா. ஆண்டவரே, எங்க கூட இருங்கப்பா, எங்க கூட இருங்க. இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் ஆண்டவரே, நாங்கள் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகளினால எங்களால் வாழ முடியலப்பா. நாங்கள் ஏசப்பா ஃபேஸ் பண்ணுகிற அந்த டிசீஸால் எங்களால் வாழ முடியலப்பா. ஆண்டவரே, நாங்கள் சந்திக்கிற பிரச்சனைகளினாலும் நாங்கள் சந்திக்கிற நோய்களினால எங்களால் வாழ முடியல. டேடி, எங்க கூட இருங்க டேடி. எங்க கூட இருந்து நீங்க செய்யும் காரியம் பலமாயிருக்கும். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீங்க இல்லாம நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீங்க இல்லாம நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீங்க இல்லாம நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நிற்றாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நிற்தகப்பனானீரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் எங்க தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நிற்தகப்பனானீரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எங்க கூடவே இருமோ இயேசுவே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, என் அம்மா அப்பா நீரே ஏசையா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீங்க இல்லாம நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீங்க இல்லாம நான் வாழ முடியாது. 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 ஆண்டவரே, நீங்க இல்லாம நாங்க வாழ முடியாது. We does not live without you, Lord. Lord, please with us, Lord. அப்பா, எங்க கூட இருங்கப்பா, எங்க கூட இருங்கப்பா, எங்க கூட இருங்க டாடி. நான் சொல்றேன், ஆண்டவர் இல்லாம நம்ம வாழ முடியாதுங்க. We does not live without God. நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நொடி, அதாவது ஒவ்வொரு நொடிகளும் ஒவ்வொரு மணித்துளிகளும் ஆண்டவர் இல்லாமல் நம்ம வாழவே முடியாது. மனிதங்க சொல்லுவாங்க, நான் சாதிச்சிருவேன், நான் எல்லாம் பண்ணிடுவேன், எனக்கு எல்லா திறமையும் இருக்குது, நான் எல்லாம் பண்ணிடுவேன்னு சொன்னாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்டவர் நம்ம கூட இருந்தால் எல்லாம் நம்மளால் சாதிக்க முடியும்.
யோசிச்சு பாருங்க, தனிமையில் நம்ம உட்கார்ந்து அழுதுட்டு இருப்போம், யாருமே ஆறுதல் சொல்லதுக்கு வரமாட்டாங்க. அந்த தனிமையில் அழுதுட்டு இருக்க நேரத்திலையும் கூட ஆண்டவர் நம்ம பக்கத்திலே இருந்து நீ அழாதே என் மகனேன்னு சொல்லி அவர் மட்டும்தான் கூட இருந்து நம்மை வழி நடத்துகிற தேவன். மனுஷங்க சொல்லுவாங்க நான் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, யாருமே கூட இருக்க மாட்டாங்க. கூட இருந்த வழி நடத்தும் ஒரே ஒரு நபர் யார் என்றால் அவர் நம் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு கேட்போம், அதாவது ஆண்டவர் பிரசன்னம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் ஒன்றும் முடியாது. ஆண்டவர் பிரசன்னம் இல்லை என்றால், ஆண்டவர் நம்ம கூட இல்லை என்றால் நம்ம ஒரு நிமிஷம் கூட மூச்சு காத்தே விட முடியாது, வாழவே முடியாது. We are living without God. We are dead body. ஆண்டவர் நம் வாழ்க்கையில் இல்லை என்றால் நம்ம மண்ணு தான். ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அப்பா, எங்களை நேசிக்கிற அன்புள்ள பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த மாலை பொழுதிற்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, thank you for this evening time to worship you Lord. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த நேரலை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. I pray இந்த லைவை வாட்ச் பண்ணிட்டு இருக்க ஒவ்வொரு நபருக்காக ஜெபிக்கிறோம். அவங்க கூட இருந்து கஷ்டமாக இருக்கலாம், நஷ்டமாக இருக்கலாம், தேவையாக இருக்கலாம், பாரமாக இருக்கலாம், பிரச்சனையாக இருக்கலாம், இங்கே கூட இருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா வழி நடத்துங்கப்பா. ப்ளீஸ் ஆண்டவரே, ப்ளீஸ் பி வித் அஸ் காட். அப்பா, இங்கே கூட இருந்து எசப்பா நீங்கள் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று நாங்கள் வேத புத்தகத்தில் பார்க்கிறோம். ஆண்டவரே, யெகோவா ஷம்மா என்றால் நீங்கள் இங்கே கூட இருக்கிறீங்கன்னு அர்த்தம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. யெகோவா ஷம்மா என்றால் எசப்பா சமாதானத்தின் தேவன் என்று சொல்லுகிறது அப்பா. ஸ்தோத்திரம், இங்கே கூட இருங்கப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. சமாதானத்தின் தேவன் எங்களோடு கூட இருக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அப்பா. ஐ பிளஸ் whoever watch this live அப்பா. இந்த நேரலை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன், மனதார ஆசீர்வதிக்கிறேன். நீங்க ஆசீர்வதிங்கப்பா, கூட இருங்கப்பா, எங்க கூட இருங்க. அடுத்த எபிசோடு வரும் வரையிலும் ஆண்டவர் எங்க கூட இருந்து எசப்பா எங்க காரியத்தை வாய்க்க பண்ணுங்கப்பா. அடுத்த எபிசோடு வரும் வரைக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, தொடர்ந்து இணைத்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா எங்க கூட இருங்கப்பா. உம்முடைய கரமாத்திரம் தங்கியிருக்கட்டும். எல்லா துதிகன மகிமையும் உமக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். God bless you friends. சமாதானத்தின் தேவன் நம்மளோடு இருப்பார். யெகோவா ஷம்மா, the God with us and do the large things. நம்மளோடு ஆண்டவர் கூட இருந்து செய்யும் காரியம் பலமாயிருக்கும். ஆண்டவர் உங்களை தாமே ஆசீர்வதிப்பாராக. God bless you friends.